வெல்கம் டு CSprograms. இந்த வீடியோவில் நம்ம ஜாவா ப்ரோக்ராமிங்கில் ஒரு கிளாஸ் எப்படி கிரியேட் பண்ணுறது, அதுக்கு ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணி எப்படி ஆக்சஸ் பண்ணுறதுன்றத பார்க்க போகிறோம். இந்த கான்செப்டை நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக 7 டிஃப்ரெண்ட் ப்ரோக்ராம்ஸில் செய்ய போகிறோம். இதுக்கு நம்ம எடுத்துக்கக்கூடிய கான்செப்ட் பார்த்தீங்கன்னா அடிஷன் ஆஃப் 2 இன்டீஜர்ஸ். இதை சின்ன ப்ரோக்ராம்லேருந்து ஒரு கிளாஸுக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி அந்த ஆப்ஜெக்டை பிரிண்ட் பண்ற ஸ்டெப் வரைக்கும் ஒரு ப்ரோக்ராமா ஸ்லைடரா மாடிஃபை பண்ணி பார்க்க போறோம். இப்போ அதுக்கான முதல் ப்ரோக்ராமை பார்க்கலாம். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ப்ரோக்ராம் 42. இந்த ப்ரோக்ராம்ல நம்ம 2 இன்டீஜரை கிரியேட் பண்ணி அதுக்கு வேல்யூவை இனிஷியலைஸ் பண்ணி அதனோட சம்மை பிரிண்ட் பண்ண போறோம். இந்த இடத்துல எந்த எக்ஸ்ட்ரா கிளாஸ் ஆர் ஆப்ஜெக்ட் நம்ம கிரியேட் பண்ண போறது கிடையாது. இது ஒரு பேசிக் ஜாவா ப்ரோக்ராமா தான் இருக்க போகுது. IP1 ஒரு இன்டிஜரை டிக்ளேர் பண்ணிக்கிறோம். அதுக்கு இனிஷியல் வேல்யூவா 6 செட் பண்ணிக்கிறோம். அடுத்தது IP2 ஒரு இன்டிஜர் வேரியபிளை டிக்ளேர் பண்ணிக்கிறோம். அதனோட இனிஷியல் வேல்யூவா 24 செட் பண்ணிக்கிறோம். அடுத்தது சம்னு சொல்லி ஒரு இன்டிஜர் வேரியபிளை கிரியேட் பண்றோம். இந்த இடத்துல ஆல்ரெடி டிக்ளேர் பண்ண IP1 அப்புறம் IP2 இது ரெண்டுத்தோட சம்மேஷனை அதுல ஸ்டோர் பண்ணிடும். ஃபைனலா மூணுத்தையும் பிரிண்ட் பண்ணிடும். இந்த இடத்துல printfன்ற மெத்தட் தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இதுக்கு ஆல்ரெடி நம்ம ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கோம் எப்படி யூஸ் பண்றதுன்னு. அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கு. ஸோ இது எப்படி பிரிண்ட் ஆகும்னா 6 + 24 = 13 நமக்கு பிரிண்ட் பண்ணும். இப்போ இந்த ப்ரோக்ராமை சேவ் பண்ணிடலாம். இப்போ கம்பைல் அண்ட் ரன் பண்ணலாம். நம்மளோட ப்ரோக்ராம் நேம் ப்ரோக்ராம் 42. இப்போ அதை கம்பைல் பண்ணலாம். ப்ரோக்ராம் கம்பைல் ஆயிடுச்சு. இப்போ ரன் பண்ணலாம். ஸோ ஆன்சர் 6 + 24 = 13 வந்திருக்கு. இப்போ இதுல செகண்ட் வேரியன்ட்டை நம்ம பார்க்க போறோம். இந்த இடத்துல கரண்டா இப்போ நம்ம பார்த்த ப்ரோக்ராமை காப்பி பேஸ்ட் பண்ணி அதுக்கு ஃபைல் நேம் ப்ரோக்ராம் 43 கொடுத்துருக்கோம். இப்போ இந்த ப்ரோக்ராம்ல என்ன பண்ண போறோம்னா இந்த 3 வேரியபிள்ஸ் இருக்குல்ல IP1 IP2 அதுக்கப்புறம் சம் இது மூணுத்தையும் மெயினுக்குள்ளார லோக்கல் ஃபங்க்ஷனா டிக்ளேர் பண்றதுக்கு பதிலா ப்ரோக்ராம் 43ன்ற அந்த கிளாஸுக்குள்ளார எடுத்து போய் டிக்ளேர் பண்ண போறோம். ஸோ IP1 டிக்ளேர் பண்ணிக்கோ. இதே சிமிலர் பேட்டர்ன்ல தான் மீதி ரெண்டுத்தையும் நம்ம டிக்ளேர் பண்ண போறோம். இப்போ 3 வேரியபிளையும் டிக்ளேர் பண்ணிட்டோம். அதனால கீழே மெயின்ல இருக்கக்கூடிய அந்த டிக்ளரேஷனுக்கு பதிலா அதை அசைன்மெண்ட் ஸ்டேட்மெண்ட்டா இப்போ மாற்ற போறோம். ஸோ இப்போ சேம் ப்ரோக்ராம் தான். இப்போ அதை டிக்ளரேஷனை மட்டும் நம்ம என்ன பண்ணோம் கிளாஸ்க்குள்ளார எடுத்து போய் கொடுத்துருக்கோம். இந்த ப்ரோக்ராம் ப்ரீவியஸ் ப்ரோக்ராம் மாதிரி தான் பிஹேவ் ஆகும். நம்ம என்ன சேஞ்சஸ் பண்ணிடும்னா வேரியபிளோட டிக்ளரேஷனை கிளாஸ்க்குள்ளார எடுத்துமே இருக்கும். இந்த இடத்துல பொதுவா நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது ஜாவால நம்ம ஒரு வேரியபிளை தேவை ஏற்பட்டதான் பப்ளிக்ல கொடுப்போம், இல்லைன்னா அதை பிரைவேட்ல தான் கொடுப்போம். அந்த இந்த இடத்துல ஸ்டாட்டிக் கீவேர்டை யூஸ் பண்ணிருக்கோம். ஏன்னா மெயின் மெத்தட் ஸ்டாட்டிக். அப்ப அதுக்குள்ளார ஸ்டாட்டிக் ஃபங்க்ஷன் ஆஸ் வெல் அஸ் ஸ்டாட்டிக் டேட்டா மெம்பர் தான் யூஸ் பண்ண முடியுமோ தவிர நான் ஸ்டாட்டிக்கை யூஸ் பண்ண முடியாது. அதனால நம்ம இந்த இடத்துல 3 வேரியபிளையும் ஸ்டாட்டிக்கா கிரியேட் பண்ணிருக்கோம். இப்போ இந்த ப்ரோக்ராமை சேவ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ப்ரோக்ராம் நம்ம கம்பைல் அண்ட் ரன் பண்ணலாம். கம்பைல் ஆயிடுச்சு. இப்போ ரன் பண்ணலாம். ஸோ இப்பயும் நமக்கு சிமிலர் அவுட்புட் 6 + 24 = 13 வந்திருக்கு. இப்போ இந்த ப்ரோக்ராமோட நெக்ஸ்ட் வேரியன்ட்டை நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இப்போ நம்ம ரன் பண்ண ப்ரோக்ராம் தான் இருக்கு. ஆனா நம்ம ப்ரோக்ராமோட நேம் மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கிறோம். ப்ரோக்ராம் 44னு சேஞ்ச் பண்ணியிருக்கோம். சேம் வைஸ் கிளாஸோட நேமும் ப்ரோக்ராம் 44னு சேஞ்ச் பண்ணியிருக்கோம். ப்ரீவியஸா நம்ம டேட்டா மெம்பரை மட்டும் கிளாஸ்ல மூவ் பண்ணோம். இப்போ என்ன பண்ண போறோம்னா மெம்பர் ஃபங்க்ஷனையும் கிளாஸுக்கு மூவ் பண்ண போறோம். அதாவது அந்த டேட்டா மெம்பர்ல வேல்யூவை செட் பண்றது, அதுல இருக்க வேல்யூவை ஃபெட்ச் பண்றது, இந்த மாதிரி கான்செப்ட் இருக்கக்கூடிய மெம்பர் ஃபங்க்ஷனை நம்ம கிரியேட் பண்ண போறோம். என்னென்ன ப்ராசஸ்க்குனா செட் அண்ட் கெட் இந்த 2 கான்செப்டுக்கு கிரியேட் பண்ண போறோம். இப்போ நம்ம செட் மெத்தடை கிரியேட் பண்ணிட்டோம். இதன் மூலமா IP1 as well as IP2 இது ரெண்டுத்துக்கு நம்ம வேல்யூவை அசைன் பண்ணலாம். இப்போ 3 டேட்டா மெம்பரையும் ரிட்டர்ன் பண்றதுக்கான ஃபங்க்ஷனை கிரியேட் பண்ணலாம். செட் பண்ணும்போது IP1 IP2 இது ரெண்டுத்தை தான் செட் பண்ண போறோம். ரிட்டர்ன் பண்ணும்போது தான் மூணுத்தையும் பண்ண போறோம். ஏன்னா சம்ம நம்ம இன்டர்னலா கால்குலேட் தான் பண்ண போறோமோ தவிர யூசர் கிட்ட எந்த இன்புட்டும் வாங்க போறது கிடையாது. இப்போ நம்ம 4 மெத்தடையும் கிரியேட் பண்ணிட்டோம். ஆல்ரெடி செட் சொன்னோம்.
இந்த get IP1 வந்து பாத்தீங்கன்னா IP1 ஓட வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணும். get IP2 வந்து IP2 ஓட வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணும். get sum வந்து sum ஓட வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணும். இந்த இடத்துல நம்ம கவனிக்க வேண்டியது எப்பயுமே நம்ம sum ரிட்டர்ன் பண்றதுக்கு முன்னாடி அது அப்டேட்டட் வேல்யூவா இருக்குதான்றத நம்ம வந்து என்ஷூர் பண்ணிக்கணும். ஏன்னா ப்ரோக்ராம்ல எந்த இடத்துல வேணாலும் IP1 IP2 ஓட வேல்யூ வந்து அப்டேட் ஆயிருக்கலாம். ஸோ சம்ம ரிட்டர்ன் பண்றதுக்கு முன்னாடி எவ்ரி டைம் நம்ம வந்து சம்ம வந்து அப்டேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதை வந்து ரிட்டர்ன் பண்றோம். இப்போ இதுக்கு கரஸ்பாண்டிங்கா நம்ம வந்து மெயின் மெத்தட்லயும் வந்து கோடிங் வந்து சேஞ்ச் பண்ணிடலாம். இப்போ என்ன பண்ணிட்டோம், வேல்யூ அசைன் பண்றதுக்கு செட்ன்ற மெத்தடையும் வேல்யூவை பிரிண்ட் பண்றதுக்கு கெட்ன்ற மெத்தடையும் நம்ம வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ கிரியேட் பண்ண 4 மெத்தடையும் இந்த இடத்துல நம்ம வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். மேபி உங்களுக்கு தோணலாம், அதுக்கு வந்து டேட்டா மெம்பரை பிரைவேட்டுக்கு பதிலாக பப்ளிக்னு கொடுத்துருந்தா நம்ம அப்படியே ஸ்ட்ரெயிட்டாவே வந்து யூஸ் பண்ணலாமேன்னு வந்து நினைக்கலாம். இங்க நீங்க கவனிக்க வேண்டியது ஸ்டாட்டிக் வந்து பை நேச்சுரலாவே வந்து கிளாஸ் இல்லாம கால் பண்ணலாம். ஈவன் தோ இங்க நம்ம பிரைவேட்னு கொடுத்திருந்தாலும் அது வந்து பிரைவேட் வந்து டேட்டா மெம்பருக்கு வந்து இம்போஸ் ஆகாது. ஏன்னா ஆப்ஜெக்ட் இல்லாம கிரியேட் பண்றதுக்கு தான் ஸ்டாட்டிக்ன்ற கீவேர்டே நம்ம வந்து யூஸ் பண்றோம். பட் ஜெனரல் பிராக்டிஸ் டேட்டா மெம்பர் வந்து பிரைவேட்டாவும் மெம்பர் ஃபங்க்ஷன் வந்து பப்ளிக்காவும் இருக்கும். ஆனா இந்த இடத்துல நம்ம கிரியேட் பண்ண 4 மெம்பர் ஃபங்க்ஷனையும் நம்ம வந்து பிரைவேட்டா தான் கொடுத்துருக்கோம். ஏன்னா இந்த கிளாஸுக்கு நம்ம எந்த ஆப்ஜெக்டையும் கிரியேட் பண்ண போறது கிடையாது. கிரியேட் பண்ணாம சேம் கிளாஸ்ல இருக்கக்கூடிய மெயின் மெத்தட்ல தான் ஆக்சஸ் பண்றோம். அப்ப பிரைவேட்டா இருந்தாலே ஆக்சசிபிலிட்டி இருக்கும். எங்க நமக்கு தேவை ஏற்படுதோ அந்த ஃபங்க்ஷனை மட்டும் தான் நம்ம வந்து பப்ளிக்கா கொடுக்கணும். இப்போ இந்த ப்ரோக்ராமை சேவ் பண்ணிடலாம். இப்போ இதை கம்பைல் அண்ட் ரன் பண்ணலாம். கம்பைல் அடிச்சு இப்போ ரன் பண்ணலாம். ஸோ சேம் ஆன்சர் 6 + 24 = 13 வந்திருக்கு. இப்போ இதே ப்ரோக்ராமை அனதர் மாடிஃபிகேஷனோட நெக்ஸ்ட் ப்ரோக்ராம்ல பார்க்கலாம். இப்போ நம்ம ஆல்ரெடி இப்போ ரன் பண்ணி பார்த்த ப்ரோக்ராம் தான் வந்து இருக்கு. இந்த இடத்துல நம்ம சேஞ்ச் பண்ணது வந்து ஃபைலுக்கு நேம் சேஞ்ச் பண்ணிருக்கோம். அண்ட் தென் கரஸ்பாண்டிங்கா கிளாஸுக்கு வந்து சேம் நேம் கொடுத்துருக்கோம், ப்ரோக்ராம் 45. இப்போ ஏர்லியர் ப்ரோக்ராம் நம்ம ரன் பண்ண போது ப்ரோக்ராம் 45க்கு எந்த ஆப்ஜெக்டையும் நம்ம கிரியேட் பண்ணல, அப்படியே ஸ்ட்ரெயிட்டா வந்து மெயின்ல யூஸ் பண்ணோம். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த மெயின் மெத்தட்ல ப்ரோக்ராம் 45க்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி அந்த ஆப்ஜெக்ட் மூலமா இந்த ஃபங்க்ஷன்ஸை வந்து ஆக்சஸ் பண்ண போறோம். நம்ம ஒரு கிளாஸுக்கு வந்து சேம் கிளாஸுக்குள்ளாரையும் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணலாம், டிஃப்ரெண்ட் கிளாஸுக்குள்ளாரையும் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணலாம். வெதர் அது எல்லாமே வந்து ஒரே பேக்கேஜில் இருந்தால் நம்மளால பண்ண முடியும். இப்போ சேம் ப்ரோக்ராம்ல ப்ரோக்ராம் 45ன்ற கிளாஸுக்குள்ளாரையே நம்ம வந்து அதனோட ஆப்ஜெக்டை வந்து கிரியேட் பண்ண போறோம். எந்த இடத்துல கிரியேட் பண்ண போறோம்னா மெயின் மெத்தட்ல வந்து கிரியேட் பண்ண போறோம். இப்போ இந்த OBJன்ற ஆப்ஜெக்ட் மூலமா தான் நம்ம வந்து செட் அண்ட் கெட்டை வந்து கால் பண்ண போறோம். இப்போ இந்த இடத்துல ஆப்ஜெக்ட் மூலமா ஆக்சஸ் பண்றதால பப்ளிக்கா இருந்தா தான் ஆக்சஸ் பண்ண முடியுமா தவிர பிரைவேட்டா இருந்தா ஆக்சஸ் பண்ண முடியாது. ஏர்லியரா நம்ம அதை ஏன் ஸ்டாட்டிக்ல கொடுத்துருந்தோம்னா மெயின் மெத்தட் வந்து ஸ்டாட்டிக். ஸோ அதனால அதில் ஆக்சஸ் பண்றதுலாம் ஸ்டாட்டிக்கா இருக்கணுன்றதுக்காக தான் நம்ம வந்து டேட்டா மெம்பர், மெம்பர் ஃபங்க்ஷன் எல்லாத்தையும் நம்ம வந்து ஸ்டாட்டிக்கா கொடுத்துருந்தோம். இப்போ ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றதால அந்த ஸ்டாட்டிக் கீவேர்ட் நமக்கு தேவை கிடையாது. ஸோ இப்போ நம்ம வந்து டேட்டா மெம்பர்ல இருந்த ஸ்டாட்டிக் ரிமூவ் பண்ணிட்டோம். சிமிலரா வந்து ஃபங்க்ஷன்ல இருக்கக்கூடிய ஸ்டாட்டிக்கும் நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். அடுத்தது நம்ம பார்க்க வேண்டியது, இப்போ ஆப்ஜெக்ட் மூலமா இந்த ஃபங்க்ஷன்ஸ் ஆக்சஸ் பண்ணணும்னா அது பப்ளிக்கா இருந்தா தான் பண்ண முடியுமே தவிர பிரைவேட்டா இருந்தா பண்ண முடியாது. அப்ப இந்த 4 மெத்தட்லயும் பிரைவேட்னு கொடுத்துக்கிறத நம்ம வந்து பப்ளிக்கா வந்து கன்வெர்ட் பண்ண போறோம். ஸோ இப்போ என்ன பண்ணிட்டோம், ஸ்டாட்டிக்கை ரிமூவ் பண்ணிட்டோம், பிரைவேட்டை வந்து பப்ளிக்கா கன்வெர்ட் பண்ணிட்டோம். அடுத்தது இந்த செட் அண்ட் கெட் இந்த மெத்தட்ஸை நம்ம என்ன பண்ண போறோம், OBJன்ற ஆப்ஜெக்ட் மூலமா வந்து கால் பண்ண போறோம். ஸோ OBJ டாட் அதில் இருக்கக்கூடிய செட்ன்ற மெத்தட், சிமிலரா இந்த கெட் எல்லாத்தையும் நம்ம வந்து OBJ டாட் ஒரு ஆப்ஜெக்டுக்குள்ள இருக்கிற டேட்டா மெம்பர் ஆக்சஸ் பண்றதுக்கு அந்த ஆப்ஜெக்டோட நேம் அதுக்கப்புறம் டாட் ஆப்ரேட்டர் வந்து யூஸ் பண்ணி நம்ம இன்வோக் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம டைரக்டா ஆக்சஸ் பண்ணதுக்கு பதிலாக இப்போ ஒரு ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணி ஆக்சஸ் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த ப்ரோக்ராமை சேவ் பண்ணிடலாம். இப்போ இந்த ப்ரோக்ராமை நம்ம கம்பைல் அண்ட் ரன் பண்ணலாம். ஸோ நம்ம ப்ரோக்ராம் 45 இப்போ கம்பைல் பண்ணலாம். கம்பைல் அடிச்சு இப்போ ரன் பண்ணலாம். ஸ்டில் நமக்கு ப்ரோக்ராம் ரன் ஆகுது. 6 + 24 = 13ன்ற சிமிலர் ஆன்சர் நமக்கு வந்து இங்கேயும் கிடைக்குது. இப்போ அடுத்த வேரியன்ட்ல நம்ம என்ன பார்க்க போறோம்னா இந்த கிளாஸுக்கு கன்ஸ்ட்ரக்டர் கிரியேட் பண்ணி அந்த கன்ஸ்ட்ரக்டர் மூலமா நம்ம வந்து ஆக்சஸ் பண்ண போறோம். இப்போ அதுக்கான ப்ரோக்ராமை பார்க்கலாம். இப்போ நம்ம ப்ரோக்ராம் 45ல பார்த்த ப்ரோக்ராமை ப்ரோக்ராம் 46ன்னு சேவ் பண்ணியிருக்கோம். இந்த இடத்துல கரஸ்பாண்டிங்கா கிளாஸ் நேம் அண்ட் தென் லைன் நம்பர் 31ல இருக்கக்கூடிய அந்த ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணக்கூடிய லைன்லயும் நம்ம வந்து
சிமிலரா வந்து ப்ரோக்ராம் 46 வந்து கன்வெர்ட் பண்ணிட்டோம். இப்போ இந்த ப்ரோக்ராமுக்கு நம்ம வந்து என்ன பண்ண போறோம்னா கன்ஸ்ட்ரக்டர் வந்து கிரியேட் பண்ண போறோம். முதல்ல டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர்ல என்ன பண்றோம்னா IP1 அப்புறம் IP2 இது ரெண்டுத்துக்கும் நம்ம வந்து 0ன்னு வந்து செட் பண்ணிருக்கோம். இந்த இடத்துல எந்த கிளாஸ் இன்வோக் பண்ணுதோ அந்த கிளாஸோட IP1 அந்த கிளாஸோட IP2ன்னு ஸ்பெசிஃபை பண்றதுக்காக நம்ம என்ன பண்றோம் thisன்ற கீவேர்டை வந்து யூஸ் பண்றோம். சிமிலரா வந்து ஆர்குமெண்டட் கன்ஸ்ட்ரக்டரும் நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு ஆர்குமெண்ட் வந்தா அந்த ஆர்குமெண்டோட வேல்யூவை நம்ம போத் IP1 அண்ட் தென் IP2 ரெண்டுத்துக்கும் நம்ம வந்து செட் பண்ணிக்கிறோம். அண்ட் தென் ரெண்டு ஆர்குமெண்ட் வந்தா நம்ம வந்து IP1ன்ற வேல்யூவை வந்து IP1க்கும் IP2ன்ற வேல்யூ IP2க்கும் வந்து செட் பண்ணிக்கிறோம். இந்த இடத்துல நீங்க நினைக்கலாம் IP1 தானே ரெண்டு இடத்துலையும் யூஸ் பண்றோம், அதனால தான் நம்ம வந்து this.IP1 போது அது டேட்டா மெம்பரை ஸ்பெசிஃபை பண்ணும். வெறுமன IP1 அண்ட் IP2ன்னு சொல்லும்போது அது வந்து ஃபார்மல் ஆர்குமெண்ட்டை வந்து ஸ்பெசிஃபை பண்ணும். ஏர்லியா சிங்கிள் ஆர்குமெண்டட் கன்ஸ்ட்ரக்டர்ல ஃபார் நேமிங் கன்வீனியன்ட் நம்ம எக்ஸ்ன்னு டைப் பண்ணதை வந்து ஐபின்னு வந்து கன்வெர்ட் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ இந்த ப்ரோக்ராம் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து மெயின் மெத்தட்ல கரஸ்பாண்டிங்கா வந்து சேஞ்சஸ் பண்ணலாம். முதல்ல என்ன பண்றோம் obj1ன்னு ஒரு ஆப்ஜெக்ட்டை கிரியேட் பண்றோம். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்டருக்கு நம்ம எந்த வேல்யூவும் கொடுக்கல. ஸோ கன்ஸ்ட்ரக்டருக்கு வேல்யூ கொடுக்கலன்னா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா தெரியும் ரெண்டும் வந்து 0ன்னு வந்து செட் ஆயிடும். அப்போ ரிசல்ட் வந்து 0 + 0 = 0ன்னு நமக்கு வந்து ஆன்சர் வரும். அடுத்தது சிமிலரா இன்னொரு ஆப்ஜெக்ட்டை கிரியேட் பண்ணி அதுக்கு ஒரு ஆர்குமெண்ட்டை நம்ம கொடுக்கலாம். ஸோ இப்போ என்ன பண்ணிருக்கோம் செகண்ட் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிருக்கோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்டர்ல ஒரு ஆர்குமெண்ட் வந்து கொடுத்துருக்கோம். அப்போ எந்த கன்ஸ்ட்ரக்டர் இன்வோக் ஆகும்னா இந்த ரெண்டாவது 16th லைன்ல இருக்கக்கூடிய கன்ஸ்ட்ரக்டர் இன்வோக் ஆகும். ஸோ அப்போ அதே சேம் வேல்யூ வந்து ரெண்டுத்துக்கும் வந்து செட் ஆகும். அப்போ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 6 + 6 = 12ன்னு வந்து செட் ஆகும். இப்போ நம்ம என்ன பண்ணிருக்கோம் தேர்ட் ஆப்ஜெக்ட் வந்து கிரியேட் பண்ணிருக்கோம். இந்த இடத்துல ரெண்டு ஆர்குமெண்ட்டை கொடுத்துருக்கோம் 6, 24. அப்போ என்ன தேர்ட் கன்ஸ்ட்ரக்டர் வந்து இன்வோக் ஆகும். 6 வந்து IP1லயும் 24 வந்து IP2லயும் வந்து செட் ஆகும். ஸோ இயர்லியரா நம்ம ரன் பண்ண அதே ஆன்சர் வந்து 6 + 24 = 13 வந்து வரும். இப்போ இந்த இடத்துல தேர்ட் ஆப்ஜெக்ட்டுக்கு செட் மெத்தடை யூஸ் பண்ணி நம்ம வேல்யூவை என்ன பண்ணலாம் ஒன்ஸ் அகைன் வந்து அப்டேட் பண்ணி சேம் பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட் வந்து கால் பண்ணலாம். ஸோ இங்க என்ன பண்ணிருக்கோம் ஆப்ஜெக்ட் 3க்கு ஒரு செட் மெத்தட் யூஸ் பண்ணி 10, 20ன்ற வேல்யூவை செட் பண்ணிருக்கோம். அப்போ என்ன ஆகும் கன்ஸ்ட்ரக்டர்ல செட் பண்ண 6, 24 செட் மெத்தட் மூலமா இப்போ வந்து ஓவர் ரைட் ஆயிருக்கும். இதனால தான் நம்ம எப்பயுமே சம்ம ரிட்டர்ன் பண்ணும்போது அப்டேட் பண்ணிட்டு ரிட்டர்ன் பண்றோம். ஸோ இங்க வரும்போது என்ன பண்ணும் 10 + 20 = 30ன்ற ஆன்சர் நமக்கு வந்து வரும். இப்போ இந்த ப்ரோக்ராமை சேவ் பண்ணிடலாம். இப்போ இந்த ப்ரோக்ராமை கம்பைல் அண்ட் ரன் பண்ணலாம். கம்பைல் ஆயிடுச்சு. இப்போ ரன் பண்ணலாம். ஸோ என்ன இருக்கு 0 + 0 = 0, 6 + 6 = 12, 6 + 24 = 30, 10 + 20 = 13 வந்திருக்கு. இந்த இடத்துல எல்லாமே சேம் லைன்ல வந்திருக்கு. நம்ம அதுக்கு கரஸ்பாண்டிங்கா இங்க வந்து சேஞ்சஸ் பண்ணிடலாம். ஸோ இப்போ நெக்ஸ்ட் லைன் வரணுன்றதுக்காக நம்ம என்ன பண்ணிடலாம் %n வந்து லாஸ்டா வந்து கொடுத்துக்கலாம். லாஸ்ட் பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட்டுக்கு நம்ம கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. லாஸ்ட்டுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ப்ரிசீடிங் பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட்டுக்கு தான் நம்ம வந்து நியூ லைன் கேரக்டர் வந்து கொடுக்கணும். இப்போ இந்த ப்ரோக்ராமை ஒன்ஸ் அகைன் நம்ம வந்து கம்பைல் அண்ட் ரன் பண்ணலாம். ஸோ சேம் அவுட்புட் தான் வந்திருக்கு. ஆனால் இந்த இடத்துல நம்ம வந்து நியூ லைன் கொடுத்ததால அடுத்தடுத்த லைன்ல நமக்கு வந்து ஆன்சர் வந்து பிரிண்ட் ஆயிருக்கு. இப்போ அடுத்த வேரியன்ட்ல என்ன பண்ண போறோம்னா இப்போ வந்து ஒரு ஃபுல் ஃபிளட்ஜ்டு கிளாஸ் வந்து கிரியேட் பண்ணிட்டோம். ஆனா மெயின் மெத்தட் இருக்கக்கூடிய அதே கிளாஸ்ல தான் எல்லாமே இருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் இது மொத்தத்தையும் வந்து டிஃப்ரெண்ட் கிளாஸ்க்கு வந்து மூவ் பண்ண போறோம். இப்போ அதுக்கான ப்ரோக்ராமை பார்க்கலாம். இப்போ இந்த இடத்துல நமக்கான நெக்ஸ்ட் ப்ரோக்ராம் இருக்கு. இந்த இடத்துல மெயின் கிளாஸோட நேம் மட்டும் நம்ம வந்து 47 மாத்திருக்கோம். உள்ளார இருக்கக்கூடிய கன்ஸ்ட்ரக்டர் எதையும் நம்ம வந்து சேஞ்ச் பண்ணல. ஏன்னா இது எல்லாத்தையும் நம்ம வந்து வேற ஒரு டிஃப்ரெண்ட் கிளாஸ்ல வந்து கிரியேட் பண்ண போறோம். அந்த கிளாஸுக்கு நம்ம என்ன நேம் கொடுக்க போறோம்னா addition1ன்ற நேம்ல ஒரு கிளாஸை கிரியேட் பண்ணி அந்த கிளாஸ்ல இந்த என்டையர் கண்டென்ட்டையும் நம்ம வந்து மூவ் பண்ண போறோம். அப்போ எது வரைக்கும் மூவ் பண்ண போறோம்னா இந்த டேட்டா மெம்பர் டிக்ளரேஷன்ல இருந்து மெயினுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய மொத்த ஸ்டேட்மெண்ட்டையும் அதுக்கு வந்து மூவ் பண்ண போறோம் இந்த இடம் வரைக்கும். ஸோ addition1 ஒரு கிளாஸை கிரியேட் பண்ணிக்கிறோம். அந்த கிளாஸ்க்குள்ளார இந்த மொத்த கண்டென்ட்டையும் நம்ம வந்து பேஸ்ட் பண்ண போறோம். ஸோ இப்போ மொத்தமே இந்த இடத்துல உள்ளார வந்துடுச்சு. இப்போ கன்ஸ்ட்ரக்டர் என்ன பண்ணணும் இந்த கிளாஸோட நேமுக்கு வந்து நம்ம சேஞ்ச் பண்ணணும். addition1ன்ற நேமுக்கு வந்து சேஞ்ச் பண்ண போறோம். ஸோ எங்கெல்லாம் நம்ம வந்து ப்ரோக்ராம் 46ன்ற நேம் யூஸ் பண்ணுமோ அதை என்ன பண்ண போறோம் addition1ன்ற நேம்ல வந்து ரீப்ளேஸ் பண்றோம்.
ஸோ இந்த இடத்துல ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுற இடத்துலையும் நம்ம வந்து சேஞ்சஸ் பண்ணணும். ஸோ இப்போ எல்லா இடத்துலையும் அடிஷன் ஒன்ன்ற நேம் வந்து நம்ம ரீப்ளேஸ் பண்ணிட்டோம். ஸோ அப்போ சேம் கிளாஸ்க்குள்ள இல்லாமல் இந்த இடத்துல 2 கிளாஸ் வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். மெயின் ப்ரோக்ராம் இருக்கக்கூடியது வந்து ப்ரோக்ராம் 47. அந்த நேமில் தான் நம்ம வந்து ப்ரோக்ராமை சேவ் பண்ணணும். அனதர் கிளாஸ் வந்து அடிஷன் ஒன்ன்ற நேமில் இங்கே கிரியேட் பண்ணியிருக்கோம். இப்போ இதை சேவ் பண்ணிட்டோம். இதை இப்போ நம்ம கம்பைல் அண்ட் ரன் பண்ணலாம். ப்ரோக்ராம் கம்பைல் ஆயிடுச்சு. இப்போ வந்து ரன் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சிமிலர் ஆன்சர் வருது. ஸோ ஏற்கனவே வந்து சேம் கிளாஸ்ல இருந்ததை வந்து இப்போ வந்து ஒரு டிஃப்ரெண்ட் கிளாஸ்க்கு வந்து மூவ் பண்ணியிருக்கோம். இப்போ இதனோட ஃபைனல் வேரியன்ட் ஆப்ஜெக்டை வந்து ஸ்ட்ரெயிட்டாகவே பிரிண்ட் பண்ணுறத வந்து பார்க்க போகிறோம். இப்போ இந்த இடத்துல நம்ம 47th ப்ரோக்ராமை 48ல வந்து சேவ் பண்ணியிருக்கோம். இந்த இடத்துல நம்ம பண்ணியிருக்கக்கூடிய சேஞ்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நம்ம கிரியேட் பண்ண கிளாஸ்க்கு அடிஷன் 1 நேம் கொடுத்துருந்தோம். இப்போ அந்த நேமை வந்து இன்ஸ்டெட் ஆஃப் அடிஷன் 1 நம்ம அடிஷன் 2 வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கோம். கரஸ்பாண்டிங்கா கன்ஸ்ட்ரக்டரோட நேம் எல்லாம் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கோம். அண்ட் தென் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ற இடத்துல நம்ம அதை வந்து கரஸ்பாண்டிங்கா அடிஷன் 2 வந்து மாத்திருக்கோம். அண்ட் தென் மெயின் மெத்தட் இருக்கக்கூடிய கிளாஸ்க்கு வந்து ப்ரோக்ராம் 48னு ஃபைல் நேமுக்கு கரஸ்பாண்டிங்கா நம்ம வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த ப்ரோக்ராம்ல என்ன சேஞ்ச் நம்ம பண்ண போறோம்னா இந்த printf மெத்தடை யூஸ் பண்றதுக்கு பதிலாக ஆப்ஜெக்ட் டாட் டூ ஸ்ட்ரிங்ன்ற மெத்தடை யூஸ் பண்ணி அதுல இருக்கக்கூடிய கண்டென்ட்டை வந்து பிரிண்ட் பண்ண போறோம். இந்த ஆப்ஜெக்ட் டாட் டூ ஸ்ட்ரிங் மெத்தடை பை டிஃபால்ட்டா கால் பண்ணோம்னா என்ன பிரிண்ட் ஆகும்னா அந்த கிளாஸோட நேம் ஒரு சிம்பிள் அதுக்கப்புறம் அதனோட ஹேஷ் கோடு வந்து பிரிண்ட் ஆகும். ஆனா நமக்கு உள்ள இருக்கக்கூடிய கண்டென்ட் இப்போ நம்ம பிரிண்ட் பண்ற மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் 6 + 24 = 30 இத மாதிரி தான் நம்ம வந்து கண்டென்ட் பிரிண்ட் ஆகும். அப்போ இந்த கிளாஸுக்குள்ளார அதாவது அடிஷன் 2ன்ற கிளாஸுக்குள்ளார நம்ம வந்து டூ ஸ்ட்ரிங் மெத்தடை வந்து ஒன்ஸ் அகைன் டிஃபைன் பண்றது மூலமா அதை வந்து நம்ம ரீக்ரியேட் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல டூ ஸ்ட்ரிங் மெத்தடை நம்ம வந்து கிரியேட் பண்ணிட்டோம். பொதுவாக அது எதை ரிட்டர்ன் பண்ணணும்னா ஸ்ட்ரிங்கை தான் வந்து ரிட்டர்ன் பண்ணும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா this.ip1 உதாரணத்துக்கு 624 அப்போ இங்க 6 வரும். பக்கத்தில் ஒரு ஸ்ட்ரிங் கன்கார்டினேஷன் பிளஸ் வரும். அண்ட் தென் 24 வரும். மறுபடியும் ஒரு ஸ்ட்ரிங் கன்கார்டினேஷன் ஈக்குவல் வரும். லாஸ்டா this.getSum இந்த இடத்துல சம்மு மட்டும் நம்ம this.sumக்கு பதிலாக this.getSumன்ற மெத்தட் தான் யூஸ் பண்றோம். ஏன்னா சம் வந்து அப்டேட் ஆகணும். அதனால இந்த இடத்துல IP1 IP2 டைரக்டா யூஸ் பண்றோம். வேற சம்ம வந்து getSumன்ற மெத்தட் மூலமா தான் நம்ம வந்து இன்வோக் பண்றோம். அப்ப கரஸ்பாண்டிங்கா நம்ம என்ன பண்ண போறோம் மெயின் மெத்தட்ல இருக்கக்கூடிய பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட்டை வந்து மாத்த போறோம். ஸோ அப்போ obj1.2 ஸ்ட்ரிங்ன்ற மெத்தடை கால் பண்ணும்போது என்ன ஆகும்னா அதுல ரிட்டர்ன் ஆகக்கூடிய ஸ்ட்ரிங் வந்து இங்க நமக்கு பிரிண்ட் ஆகும். இதே மாதிரி கரஸ்பாண்டிங்கா 3 பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட்டையும் நம்ம வந்து சேஞ்ச் பண்ண போறோம். லாஸ்டா இருக்கக்கூடிய பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட்டை மட்டும் நம்ம printlnக்கு பதிலா printல வந்து யூஸ் பண்ணலாம். இப்போ ப்ரோக்ராமை சேவ் பண்ணியாச்சு. இப்போ இந்த கம்பைல் அண்ட் ரன் பண்ணலாம். ஓகே, நம்ம மிஸ்டேக் பண்ணியிருக்கோம். அதாவது printlnல t வந்து நம்ம மிஸ் பண்ணியிருக்கோம். இப்போ அதை வந்து கரெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்ஸ் அகைன் நம்ம கம்பைல் அண்ட் ரன் பண்ணலாம். கம்பைல் ஆயிடுச்சு. இப்போ வந்து ப்ரோக்ராமை ரன் பண்ணலாம். ஸோ நமக்கு சேம் ஆன்சர் வருது. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல நம்ம என்ன பார்த்துருக்கோன்றத வந்து ஒரு ஓவர்வியூ பார்த்துடலாம். முதல் ப்ரோக்ராம்ல நம்ம வந்து ஒரு பேசிக் ப்ரோக்ராம் மாதிரி மெயின் மெத்தடுக்கு லோக்கல் வேரியபிள்ஸை கிரியேட் பண்ணி அதுலேருந்து நம்ம வந்து ஆன்சரை கண்டுபிடிச்சி பிரிண்ட் பண்ணோம். ரெண்டாவது ப்ரோக்ராம்ல நம்ம என்ன பண்ணோம்னா அந்த டேட்டா மெம்பர்ஸை மட்டும் கிளாஸுக்கு வந்து மூவ் பண்ணோம். மூணாவது ப்ரோக்ராம்ல நம்ம மெம்பர் ஃபங்க்ஷனையும் வந்து கிளாஸுக்குள்ளார மூவ் பண்ணோம். நாலாவது ப்ரோக்ராம்ல நம்ம வந்து அந்த கிளாஸுக்கு மெயின் மெத்தட்ல ஒரு ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணிருக்கோம். இந்த இடத்துல ஒரே ஒரு கிளாஸ் தான் நம்ம வந்து யூஸ் பண்ணிருக்கோம். அடுத்த ப்ரோக்ராம்ல அந்த கிளாஸுக்கு நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா ஒரு கன்ஸ்ட்ரக்டரை கிரியேட் பண்ணி அந்த கன்ஸ்ட்ரக்டரை வந்து யூஸ் பண்ணிருக்கோம். அடுத்த ப்ரோக்ராம்ல நம்ம என்ன பார்த்தோம்னா அதை வந்து செப்பரேட்டா ஒரு கிளாஸ்ல மூவ் பண்ணிட்டு அந்த கிளாஸ்ல இருந்து அதுக்கு வந்து ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணி ரன் பண்ணிருக்கோம். ஃபைனல் ப்ரோக்ராம்ல ஒரு ஆப்ஜெக்டை பிரிண்ட் பண்றதுக்கான டூ ஸ்ட்ரிங் மெத்தடை கிரியேட் பண்ணி அதன் மூலமா வந்து யூஸ் பண்ணிருக்கோம். இன்னும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.